வணக்கம் மாதை தொலைக்காட்சி அன்பர்களே. இன்னைக்கு நாம புனித சனிக்கிழமை அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு அமைதியான நாள்னு சொல்லலாம். ஒரு துக்கமான நாள்னு கூட சொல்லலாம். இந்த 40 நாள் தவக்காலத்தினுடைய ஒரு இறுதி கட்டத்துல இருக்கிறோம். உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு ஆயத்தம் செஞ்சுகிட்டு இருக்கோம். இயேசுவினுடைய இறப்ப அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, இந்த தவக்காலத்தினுடைய சில தெளிவுகளை நாம் பெற்றிருக்கிறோமா அப்படின்னா, அது கொஞ்சம் கம்மி தான். இன்னைக்கு அந்த தெளிவுகளை நமக்கு கொடுக்கறதுக்காக சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் தந்தை அருள் தந்தை ரிச்சி வின்சென்ட் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம நம்மளுடைய தெளிவுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். அதாவது ஃபாதர், இன்னைக்கு ஒரு அமைதியான ஒரு நாளை நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நாள் மட்டும் எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு வருடம் ஃபுல்லாக இந்த ஒரு நாள் மட்டும் ஏதோ ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்குது. ம். எனக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இதை பற்றின கேள்விகள் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல இருக்குது. இப்போ அந்த கேள்விகள்லாம் ஒன்றா சேர்த்து தான் உங்ககிட்ட கேட்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஃபாதர். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இயேசுனுடைய பிறப்பு, ஒரு இறப்புன்றது எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஒரு பிறப்பில் தான் ஆரம்பிக்குது. இப்போ இயேசுனுடைய பிறப்பு காலத்தை கூட நம்ம ஒரு புனித வாரம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் அவருடைய இறப்புக்கு முன்னாடி வர இந்த ஒரு காலத்தை நம்ம ஒரு புனித வாரம், புனித அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா? எதனால இது புனித வாரம்னு கருதப்படுது? அதாவது வரலாறு தான் ரொம்ப முக்கியமாக இதில் நம்ம பார்க்க வேண்டிய இருக்குது பிலிப். முதலாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த இனம் யூத இனம். ம் அப்போ இந்த யூத மக்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்குது, யூத ம் மக்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்குது, ம் அவர்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விழா. பல விழாக்கள் உண்டு அவங்களுக்கு. ம் அதில் யூதர்களுக்கு மிக முக்கியமான விழா பாஸ்கா பெருவிழா. ம் ம் இந்த பாஸ்கா விழாவை அவங்க ஏன் கொண்டாடினாங்கன்னா, அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில், ம் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய அழுகுரலை கேட்டு மோய்சனை அனுப்பி, மோய்சன் வழியாக அவர்களை விடுதலை கொடுத்து, அவங்க அந்த எகிப்தின் பாலைவனத்திலிருந்து வெளியில் வந்து ம் பாலந்தேனு ஓடுற கானான் பூமிக்குள்ள நுழையணும். ம் ஸோ அந்த நிகழ்வு, அந்த கடவு, அந்த எகிப்திலிருந்து அவங்க தப்பிச்சு வெளியில் வர்றது தான் அவர்கள் பாஸ்கா விழாவாக கொண்டாடினாங்க. அந்த ஓ. இரவு ம் ஒரு ம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த ரத்தத்தை ஆமாம். எடுத்து கதவுல தடவி, அந்த மரணத்தின் தூதர் அவங்க வீட்டை கடந்து போகிறது, அந்த கடந்து போகிறது இருக்கு இல்லையா, இப்போ மரணத்தின் தூதர் அவர்களை கடந்து போனது, அதுதான் பாஸ்காவாக கொண்டாடினாங்க. ம் ஸோ அதனுடைய நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த ரத்தத்தை, என்ன சொல்கிறது, அந்த ரத்தத்தை எல்லாம் வடிய விட்டு அந்த ஆட்டுக்குட்டியை சமைத்து அவர்கள் சாப்பிட்டு, ம் அதில் இந்த பிழிப்பற்ற அப்ப விழான்னு சொல்லுவாங்க. ஆ அதாவது என்னன்னா, அன்னைக்கு எகிப்துலேருந்து அவங்க புறப்படும் பொழுது, ம் அவங்க அந்த மாவு புளிப்பு அடைய விடுறதுக்கு நேரம் இல்லை. ம் ஸோ ம் உடனடியாக மாவை ரெடி பண்ணி, புளிப்பில்லாத ஒரு அப்பத்தை அவங்க ரெடி பண்ணி சாப்பிட்டாங்கன்றதோட நினைவா, இந்த விழாவுக்கு இன்னொரு பேர் பிழிப்பற்ற அப்ப விழா. ஸோ அந்த மாதிரி ஒரு புளிப்பற்ற அப்ப விழாவை அவங்க சிறப்பிக்கிறது வழக்கம். ஆ அந்த நேரத்தில் இஸ்ரேலர்கள் இன்னைக்கு கூட அந்த பாஸ்கா பண்டிகையை கொண்டாடும்போது, ம் ரசக்கிண்ணத்தை எடுத்து, அதுவும் சிகப்பு கலர் ரெட் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆ எதுனா, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினுடைய ஒரு அடையாளம் ம் அந்த ம் ரெட் ம் வைன். ம் இதை வைத்து கொண்டாடுற வழக்கம் உண்டு. ம் இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இரவு விருந்தில் கொண்டாடினாரு. ம் ஸோ ஏற்கனவே நம்ம பார்க்கணும், இந்த இயேசுனுடைய இறப்பு, பாடுகள், இதெல்லாம் எந்த கான்டெக்ட்ல நடக்குதுன்னா, ம் இஸ்ரேலர்கள் பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடுற அதே நாட்கள்ல அது நடக்குது. எதுக்கு ஆண்டவருக்கு அந்த திருவிருந்து ஏற்பாடு செய்கிறாங்க? பாஸ்கா பண்டிகை பொருட்டு தான், அந்த புளிப்பற்ற அப்ப விழாவை பொருட்டு தான் ம் அவங்க அந்த திருவிருந்த ஏற்பாடு ஏற்பாடு பண்றாங்க. செய்கிறாங்க. அப்ப பாருங்க, அந்த கன்டினியூட்டி வருது. ம் ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள்ல தான் மரிச்சு உயிர் தெழுறார். ஸோ த என்டையர் கிறிஸ்டியானிட்டி ஸ்டார்டட் ஆஃப் அப்படிதான் ஆரம்பிச்சது. எது? ம் உயிர்ப்பை ஒட்டி ஆரம்பிச்சது. உயிர்ப்பை சம்பந்தப்படுத்தி ஆரம்பித்ததுனால நம்மளுடைய வழிபாடு முறை, நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ம் அந்த உயிர்ப்போட சேர்ந்த ஒரு நிகழ்வா இருக்கிறதுனால, இந்த வாரத்தை விட முக்கியமான வாரம்னு எதை சொல்றது? அதனால இந்த வாரத்தை நம்ம பரிசுத்த வாரம், புனித வாரம் கண்டிப்பா அப்படின்னு அனுசரிக்கிற பழக்கம் திருச்சபையில் வந்தது. கண்டிப்பா ஃபாதர். இப்ப அந்த புனித வாரத்துக்கான ஒரு தெளிவான விளக்கம் புரிஞ்சிருக்கு. இப்போ அந்த கைதிலிருந்து அடுத்த நாள் வரைக்கும் என்ன நடந்தது? ம்.
அது வந்து இப்ப நெறைய இதுல நம்ம பார்க்கும்போதும், கேள்விப்படுறதுலயும் என்ன ஆகுதுன்னா, கைது பண்ணாங்க, கூட்டு போனாங்க. அடுத்த நாள் வந்து அவர தீர்ப்புக்கு கொண்டு போய் நிறுத்துனாங்கன்றது. ஆ ஆனா, உள்ளுக்குள்ள ஒரு சின்ன யோசனை எப்பயுமே என்ன இருந்துட்டு இருக்குன்னா, அப்படியே கைது பண்ணி கூட்டு போய் சும்மா வச்சிருந்தாங்களா அவர? கண்டிப்பா இருந்திருக்காதுல்ல. இல்ல, இல்ல. பைபிள நம்ம தெளிவா பார்க்குறோம். அ ஏறத்தாழ நம்முடைய கணக்குப்படி ஒரு 9, 10 மணிக்கெல்லாம் இவங்க வந்து இதுக்கு போயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ம், ஆ இந்த கெத்செமனி பூங்காவனத்துக்கு போயிட்டாங்க. ம், ஒரு நன்னிரவுக்குள்ள வந்து அவர புடிச்சிடுறாங்க. ம். இயேசு புடிச்சிட்டு, முதல்ல அந்த யூத சங்கத்துக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. நைட்டே. அன்னைக்கு அந்த நைட்டு தான். நைட்டு ம், ஆக்சுவலி யூதர்கள் வந்து இரவுல கூடுற பழக்கம் கிடையாது. அது ம். இதுவும் ஜோக்கிம் ஜெரமியாஸ் எழுதுறாரு. ஆ. இரவுல கூடுற பழக்கம் கிடையாது. ஆனா இயேசுவ எப்படியாவது ஒழிச்சு கட்டணுன்றதுக்காக நைட்டோட நைட்டா சங்கத்த கூட்டுறாங்க. ம், அது கேப்பாஸ் அப்படின்னு சொல்லி 2, 3 தலைவர்கள் அங்க இருக்கிறாங்க. ம், அது வந்து நைட்டோட நைட்டா வந்து தலைமை குருவனுடைய வீட்ல, தலைமை குருவனுடைய சொந்தக்காரர் மாமனாருடைய வீட்ல இவங்க வந்து கூடி ம், அ முதல்ல வந்து தீர்மானம் நிறைவேத்துறாங்க. ம், யூத மதகுருக்கள், தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து தீர்மானம் நிறைவேத்துறாங்க. ம், என்ன தீர்மானம் நிறைவேத்துறாங்க? இயேசு வந்து மோசமான ஆள். ஏன் இயேசு மோசமான ஆள்னா, தன்னை தானே கடவுளின் மகன் என்று சொன்னார். ம், கடவுளின் மகன் என்று சொன்னால், கடவுளுக்கு நிகரானவர். ம். ஹி இஸ் ஆல்சோ காட். தன்னை தானே கடவுள்னு சொல்லிட்டாரு. இது வந்து தேவதூஷணம். ஓகே. அப்ப கடவுளை இந்த வார்த்தைய பழித்துரைக்கிறார். சொன்ன உடனே, தலைமை குரு என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய தன் ஆடைய ஆடையெல்லாம் கிழிச்சுக்குவாரு. கிழிச்சுப்பாரு. எப்படி நீ வந்து உன்ன கடவுளுக்கு நிகரா? கடவுளுக்கு பிள்ளைனா நீயும் கடவுள் தானே. அப்ப அந்த ஆடைய கிழிச்சுக்கிறதுக்குன்னு அர்த்தம் ஏதாவது இருக்கா ஃபாதர்? வெறி. அந்த வெறிய காட்டுறதுக்கு வெறியில அந்த வந்து நான் வந்து குருல. தன்னுடைய ஆடைய வந்து அப்படி கிழிச்சுக்குவார். ம், அப்படி அந்த வெறியில தான் அவர வந்து இல்ல இவர் வந்து கடவுளுக்கு நிகரானதுனால இவர் வந்து செத்து தான் ஆகணும். ம், மரண தண்டனை. அப்ப அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில யூதர்களுக்கு மரண தண்டனை சட்டத்தில் இருந்தாலும், ரோமை பேரரசு அவங்களை ஆண்டு கொண்டிருந்ததுனால, அவங்களால யாருக்கும் மரண தண்டனை கொடுக்க முடியாது. ம், அந்த விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வந்து கல்லால அடிச்சு கொல்லட்டுமான்னு கேட்குறாங்கல்ல. ம். அதுவுமே பார்த்தீங்கன்னா, எதுக்குன்னா, இயேசு கல்லால அடிச்சு கொன்னுன்னு, இவங்க கல்லால அடிச்சு கொன்னுட்டாங்க. ஏன்னா இயேசுவ தான் வந்து பிடிப்பாங்க. ஏன்னா இயேசு தான் கல்லால அடிக்க சொன்னார். ஆமா. ஏன்னா யூதர் முறைப்படி வேண்டுமானால் தண்டிக்கலாம். மரண தண்டனை கொடுக்கலாம். ம். ஆனா, ரோமை பேரரசு படி நீங்க மரண தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க ரோமை பேரரசு கீழ கீழ இருந்ததுனால. இருக்க அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ம், இஸ்ரேல் முழுவதும் அன்னைக்கு அடிமைத்தனத்துல தான் இருந்தது. ம், அதனால இவங்க என்ன பண்றாங்க? இயேசு கூட்டு பிலாத்தினுடைய அரண்மனைக்கு போறாங்க. காலங்காத்தால போயிடுறாங்க. ம், பிலாத்து பார்க்குறான். பிலாத்துக்கு பார்த்தோனே தெரியுது, இவர் பெருசா பிரச்சனைலாம் குடுக்குற ஆள். ஏன்னா, அவன் கவர்னர். ம். கவர்னர்னா ஆளுநர். இன்னைக்கு வந்து இது ஒரு ஆளுநர். ம், அவன் வந்து நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாமலாம் இருக்க மாட்டான். ம், ம். அவனுக்கு உளவுத்துறை இருக்கும். அவனுக்கு கண்டிப்பா. போர் வீரர்கள் இருப்பாங்க. கொடுக்க வேண்டிய செய்திகள் குடுத்திருப்பாங்க. இயேசுவ பத்தி பல நேரங்களில் பல விஷயங்களை அவர் அறிந்திருப்பார். ஏற்கனவே ம், தெரியும். அப்ப இவங்க வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில தான் இயேசு அப்படி பண்றாங்க அப்படின்றதுனால, ம், இவர் என்ன பண்றாரு, முதல்ல தட்டி கழிக்கிறதுக்கு என்ன பண்றாரு, இவர் கலிலேயாவை சார்ந்ததுன்றதுனால, ம். நீங்க ஏரோது கிட்ட கூட்டிட்டு போங்க. ஓகே. ஏரோது வந்து அவருடைய குறுநில ஊர் மன்னன். அதுதானே. அங்க அவர்கிட்ட கூட்டு போங்கன்னு இவரு ஆமா. இது பண்ணிக்கிறாரு. ஸோ ஏரோது வந்து குறுநில மன்னன். அவன் அங்க தான் இருக்கிறான். ம், அப்ப ஏரோது கிட்ட கூட்டிட்டு போறாங்க. முதல்ல ஏரோது வந்து ஏரோதுக்கு வந்து இவர பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ம், என்னன்னா, இவர் வந்து நெறைய அற்புதம்லாம் செய்றாரு. நமக்காக ஏதாவது செஞ்சு காட்டுவாரா? ம். அவன் ஏதோ என்ன சொல்றது, இந்த ரோட் சைடுல மேஜிக் பண்ற மெஜிஷியன் மாரி அவர பார்த்துருக்கான் ஆனா போல. இந்த ஏரோது அரசருடைய அப்பா இன்னொரு ஏரோது தானே வந்து அவனுடைய குழந்தையா மகன். இருக்கும்போது ஆமாமா, கொல்லணும்னு ஆமா. முடிவெடுத்தது. ஆமாமா. ஆனா இவங்க அப்பன்தான். அவருடைய மகனுக்கு வந்து இவர பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். ஆமா. ஏன்னா ஃபேமஸ் ஆள்ல. ம், அ அது எப்பயுமே அப்படித்தானே. கொஞ்சம் ஃபேமஸான ஆள் ஏதாவது விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா பார்க்கணும்னு தோணும். பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கும். அந்த மாரி ஏரோதுக்கு பார்க்கணும்னு ஆர்வம். அ ஏரோது தான் பாரம்பரியத்தின்படி சொல்றாங்க, அவருக்கு அந்த ஒரு கச்சைய போட்டு அனுப்பிச்சு விட்டான் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. கச்சைன்னா அந்த. ஒரு ஒரு கச்சன்றது ஒரு ஒரு ஓவர் கோட் மாரி ம், ஏரோது போட்டு அனுப்புனான் அப்படின்னு சொல்லிலாம் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. ம். அப்போ ஏரோது கிட்ட போறாரு. ஏரோது வந்து நைஸா என்னைய மாட்டி விட பார்க்குறான் பிலாத்து அப்படின்னு சொல்லி ஏரோது என்ன பண்றாரு, திரும்பவும் அனுப்பி திருப்பி விட்டுறாரு. பிலாத்துக்கிட்டே அனுப்பிச்சு விட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, இவரை பார்த்தா எனக்கு இப்போ பிரச்சனை பண்ற மாரி தெரியல, பைத்தியக்கார மாரி தான் தெரியுதுன்னு அனுப்பி விட்டுறாரு. அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்போ பிலாத்துக்கு வந்து இப்போ மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா ரோமை பேரரசு தெரிஞ்சா பிரச்சனை வரும். ம், சும்மாலாம் யாரையும் வந்து நீங்க வந்து மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. ம், அப்போ இவங்க இந்த மாரி திருப்பி கொண்டு வந்தோனே அவர் என்ன சொல்றாரு, "இல்ல நான் என்ன சாட்டையால அடிச்சு விடுவிச்சுடுறேன். ம், நான் வந்து மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட எந்த பிரச்சனையும் பார்க்கல. அதனால இவரை
தண்டித்து நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல கசையடி அடிக்க சொல்றார். ஆமா. அப்போ கசையால் அடிக்கிறாங்க. அடிச்சு உடம்பெல்லாம் ரத்தம் வடிய கொண்டு வந்து நிறுத்தி, இதோ இந்த மனிதனை பாருங்க, நான் இவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்கெல்லாம் இல்ல இல்ல பரபாச விடுங்க. விடுங்க. பரபாஸ் இவர வந்து ஒரு கொலைகாரன். அப்போ பரபாச தான் நீங்க விடணும். இவர் எங்களுக்கு வேணாம். இவரை சிலுவையில் அறைங்க, சிலுவையில் அறைங்க ம். அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். பரபாஸோடைய பேரு ஜீசஸ் பரபாஸ். ம். பரபாஸோடைய பேரும் இயேசு பரபாஸ். இது விவிலியத்துல போட்டிருக்கா? ஆமா. இது வந்து ஒரு சில பைபிள் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இந்த ஜீசஸ் பரபாஸ் அப்படின்ற பேரே இருக்கு. ஆ. அப்ப எப்படின்னா, பாவம் செஞ்ச ஜீசஸ் பரபாஸின் இடத்தில் இயேசு போய் அந்த பாவ பழிய ஏத்துக்கிறார். ம், ம். பாவம் செஞ்ச ஜீசஸ் பரபாஸ் விடுவிக்கப்படுறாரு. இயேசு அந்த பழிய தம் மேல ஏத்துக்கிறாரு. ம், ம். அப்ப அந்த ஜீசஸ் பரபாஸ் வேற யாரும் இல்ல. நீங்களும் நானும் தான். ஆமா. ஆனா இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது ஃபாதர். அவருடைய இல்ல. பேரும் வந்து ஜீசஸ் அது இங்கிலீஷ் பரபாஸ்ன்றது. டிரான்ஸ்லேஷன்ஸ்லயே இந்த குட் நியூஸ் பைபிள் எஸ்பெஷலி இந்த ஆர்த்தடாக்ஸ் குட் நியூஸ் பைபிள்ல இந்த ஆர்த்தடாக்ஸ் ம், வெர்ஷன்ல இந்த குட் நியூஸ் பைபிள்ல இந்த வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ம். ஜீசஸ் பரபாஸ் அப்படின்ற வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல மட்டும் தான் அப்படி இருக்கும். அதனால நிறைய பேருக்கு அது தெரியாது. ம். ஸோ அந்த பரபாஸ் வேற யாரும் இல்லை, நம்ம நம்ம தான். தான். ஸோ நம்மளுடைய பாவங்கள் நம்ம விடுவிக்கப்பட்டோம். அவர் அந்த பாவங்களை சுமந்து கொண்டாரு. ம். அதுக்கப்புறமேல பிளாத் ஒரு காலகட்டத்தில் ஐயோ இது பெரிய பிரச்சனையாயிடும், நமக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக இது பிரச்சனைகளுக்கு. ஏன்னா அவங்க நடுவில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவன் தன்னைத்தானே அரசன்னு சொன்னான். சொல்லிக்கிறான். பாருங்க, அங்க யூதர்கள் சங்கத்தில் கூடும் பொழுது தன்னைத்தானே இறைமகன் என்று சொன்னான்னு சொல்லி குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. ம். இப்ப பிளாத்து கிட்ட வரும்போது தன்னைத்தானே அரசன் என்று அரசன் சொன்னான். சொல்லிக்கிறான். அப்போ பிளாத் தான் கேட்பாரு, நீர் அரசன் அப்படின்னா ஆண்டவர் சொல்ல அரசன் வந்து நீ நீ சொல்ற சொல்லு. சொல்லு, என்னோட ராஜ்யம் இந்த ராஜ்யம் இல்லை அப்படின்னு ம். சொன்னோன்னே அப்பதான் பிளாத்து சொல்றான், இவன் பேசுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கதே தவிர எனக்கு வந்து கொலை செய்யற குற்றம் ஒண்ணும் அளவுக்கு காணவில்லை அப்படின்னு. ஆமா குற்றம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் இவங்க வலுப்படுத்துறதின் பேர்ல என்ன பண்றாரு, கை கழுவுறாரு. ம். இது வந்து ஏறத்தாழ ஒரு இந்த நிகழ்வுகள்லாம் ஒரு 9 மணி அந்த மாதிரி காலையில ஒரு நடக்குது. ஆமா 9 மணிக்குள்ள 9 மணி முடியுது. அளவில் இது நடக்குது. டக்குன்னு அவருக்கு சிலுவையை கொடுத்து உடனே ம். எல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து டக்கு 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 டக்குன்னு நடக்குது இந்த அது நிகழ்வுகள். ஒரு நாள் இரவில் அப்படின்ற ஆமா மாதிரி ஒரு நாள் நடக்குது. இரவுலே இத்தனை விஷயங்கள் நடந்தது. அது ஒரு நாடகமே ரொம்ப ஃபேமஸான நாடகம். அந்த 36 மணி நேரங்கள்னு சொல்லி ஒரு 36 ஹவர்ஸ் ஆமா, ஆமா. ஒரு ஒரு பயணம் மாதிரி இது நடக்கும். அப்புறம் அது இது பண்ணி அப்புறமேல அவரை அந்த ஊருக்கு வெளியில கொண்டு போய் சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லி எருசலேம் நகரை விட்டு அப்படி கூட்டிட்டு வராங்க. ம். கூட்டிட்டு வந்து கொல்கோதா அப்படின்ற இடத்துல கொண்டு போய் அவரை வந்து எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தி, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி அவரை சிலுவையில் அறைஞ்சிடுறாங்க. கண்டிப்பா ஃபாதர். இப்போ வந்து இயேசுனுடைய அந்த இறப்ப பற்றின ஒரு தெளிவான விளக்கம் இருக்கு. இதுதான் நடந்துச்சு. இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு அம்மா வந்து அந்த இயேசுனுடைய இறப்பை தன்னுடைய ஒரு ஒப்பாரியின் மூலமா ம். நமக்கு வந்து பாடுறதுக்கு இருக்காங்க. அத பார்த்துட்டு வந்துரலாம் ஃபாதர். ஷுவர். முன்னாள் பங்கு தந்தை மறைந்த லூயிஸ் மத்தியாஸ் அவர்கள் வேளச்சேரியில் இருக்கும்போது புனித வெள்ளி அன்று இறந்த இயேசுவின் உடலை வைத்து ஆலயத்திலே பங்கு மக்களை அழ சொல்லுவார். ஒப்பாரி வைத்து அழுங்களேன் என்று சொல்லுவார். அவருடைய ஆதங்கம் அதை மனதில் வைத்து இப்பொழுது நான் இந்த பாடலை இயற்றி நானாக பாடுகிறேன். என் இயேசு பரிசுத்தாவின் வல்லமையால் இதை பாட எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி. கண்ணான கண்மணியே கண்ணூரங்கு தாய்மடியில் கல்வாரி நாயகனே கன்னிமரி பெற்றவனே, கல்வாரி நாயகனே கன்னிமரி பெற்றவனே, குற்றம் ஒன்றும் இல்லை ஐயா, ஐயா ஐயா நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை ஐயா, ஏசப்பா குற்றம் ஒன்றும் இல்லை ஐயா, கல்வாரி நாயகனே, அப்பா அப்பா தலையிலே முள்முடி சூட்டினார்களே அப்பா, தலையிலே முள்மூடி முகத்திலே துப்பியது காணவோர் அதிசயமே, காணவோர் அதிசயமே, காணவோர் தனிரசமே. அப்பா அப்பா நீ முதல் புதுமையாக அந்த காணவூரிலே நடத்தினீரே அப்பா,
உம்மை காண கோடி மக்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அப்பா, அப்பா, ஒரு குற்றம் செய்யாதே இங்கே உறங்கி கொண்டிருக்கிறீரே. உமது தாயின் மடியில் அப்பா ஆம் என்ற ஒரே வார்த்தையில் உம் தாய் இந்த உலகத்துக்கு பெற்று கொடுத்தார். இதற்காகவா, இதற்காகவா, இதற்காகவா? அப்பா, இல்லவே இல்லை. அப்பா, நாங்கள் பாவிகள் அப்பா. அப்பா, அப்பா, ஏசப்பா, ஆண்டவரே, உம்மை பார்க்க எங்களுக்கு கண்ணு இல்ல ஐயா. வா, குற்றமற்ற நெஞ்சிலே அப்பா, ஏசப்பா, ஏசப்பா, இதை தாங்கிக்கிற சக்தி இல்ல ஐயா. உம் தாய் முகத்தை பார்க்க முடியவில்லையே. குற்றம் ஒன்றும் இல்லை ஐயா. ஐயா, ஒரு குற்றமும் செய்யாதவருக்கு அப்பா, அப்பா, அந்த தொழுநோய் பிடித்தவர்களை காப்பாற்றினீர். பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தீர். 4000 பேர் 5000 பேருக்கு உணவு கொடுத்தீர். உண்டவர்கள் எங்கே, எங்கே? ஒருவரையும் காணவில்லையே. நூற்றுவ தலைவன் இங்கே வாரும் என்றால் வருவார்கள், போ என்றால் போவார்கள். இங்கே நூற்றுவ தலைவனை காணவில்லையே. அப்பா, உமது ஆடையை தொட்ட உடனே அந்த மகள் சுகம் கொடுத்தீரே, உடனடியாக சுகம் கொடுத்தீரே. அந்த பயனடைந்த மக்கள் ஒருவரையும் காணவில்லையே. அப்பா, பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தீரே. அப்பா, படுக்கையில் இருந்தவனை எழுந்து நட என்று சொன்னீரே. அப்பா, அப்பா, இங்கு யாருமே காணவில்லையே, இங்கு யாரும் இல்லையே. உன் தாய் மடியில் உறங்குகிறாயா அம்மா? உற்று நோக்கி பாக்குறியாம்மா உன் மகனே? உலக செல்வமே, உலக ராஜாவே, உலக கடவுளே, அப்பா, உமக்கே இப்படியா சொன்னீரே? பச்சை மரத்துக்கே இப்படி என்றால் பட்ட மரமாகி உங்களுக்கு என்னென்ன நேரிடம் என்று சொன்னீரே. அப்பா, தாங்க முடியவில்லையே. அம்மா, உலக தாயே, கன்னி மரியே, அம்மா, அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தாரே, இங்க ஒருவரையும் காணவில்லை. இந்த கல்வாரி மலையிலே யாருமே இல்லை. அம்மா, உன் மகன் மடியில் மட்டும் இருக்கிறார். அம்மா, அம்மா, கள்ளம் கபடற்ற பெண்களுக்கு உமது அறிவுரை கொடுமா, வீர பெண்களாக மாற்றுமா. அதோ அந்த வெரோனிகாவை போல அம்மா, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரை கூற இந்த நேரம் எங்களுக்கு சரியான நேரமா, இதுவே தகுந்த நேரமா. அம்மா, தாங்க முடியலையே, தாங்க முடியலையே. அம்மா, அம்மா, அம்மா. ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் ஃபாதர். அவங்க வந்து அந்த ஒப்பாரின் மூலமா வந்து அந்த இயேசுனுடைய இறப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதில் அவங்க பாடினதை கேட்கும்போதே வந்து அவங்க கேட்குற கேள்விலாம் நம்மளை கேட்ட மாதிரி தான் இருக்குது. உங்ககிட்ட அதிசயம் நிறையா பெற்று கொண்டவங்க எங்கே போனாங்க? 5000 பேருக்கு உணவு கொடுத்தீங்க, அவங்களாம் எங்கே போனாங்க உங்களை காப்பாற்றாம அப்படின்னு சொல்லி, கூடவே வந்து மாதாவினுடைய அந்த ஒரு வருத்தத்தை பற்றியும் பாடினாங்க. கண்டிப்பாக இந்த நாளில் அதை பேசியே ஆகணும். ஒரு தாய் 33 வருஷம் ஒரு மகனை பெற்று கண்ணு முன்னாடி அவருக்கு வளர்க்கும் போதே தெரியும் கண்டிப்பாக இவர் வந்து கடவுளுடைய திருவுள்ளத்துக்கு இருக்கிறாரு, ஒரு நாள் இறந்துருவார் அப்படின்றது. இப்போ மாதாவினுடைய அந்த வழி எப்படி நம்ம பார்க்கணும் ஃபாதர்? அதாவது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த மக்கபேயரில் ஒரு நிகழ்ச்சி வரும். ஒரு 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 கைம்பெண், அவருக்கு வந்து 7 புதல்வர்கள். அந்த 7 புதல்வர்களை இவங்க வந்து கடவுளை புறக்கணிக்கும்படியாக ஒரு குழந்தையா கொண்டுகிட்டே வருவாங்க அவர் கண்ணுக்கு முன்னாடி. கடைசியில் அந்த அம்மாவே கொண்டுருவாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு குழந்தையா கொல்லும் பொழுது இந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. ஸோ அந்த தாய் வந்து அந்த 7 பிள்ளைகள் கொல்லப்பட்டாலும் அந்த 7 மரணங்களையும் வீர மரணமாக பார்த்த ஒரு தாய். அப்ப அந்த தாய் கடைசி வரைக்கும் தன்னை கொல்லும் பொழுது கூட வேதனைப்பட்டதாகவோ, வருத்தப்பட்டதாகவோ, தன்னை இழந்து போனதாகவோ நம்ம பார்க்காம என்ன பார்க்குறோன்னா, அந்த பெருமிதம் இருக்கும் இல்லையா, ஏன் புள்ள வீர மரணம் அடைஞ்சிருக்கிறான்ற பெருமிதம், இந்த உணர்வு மாதாவுக்குள்ள அதிகமாக அந்த 7 பிள்ளைகளை இழந்த அந்த தாய்க்கு அதே பெருமிதம் இன்னைக்கு மாதாவுக்கு இருக்கிற மாதிரி தான் திருச்சபை நமக்கு நினைவூட்டுது. மாதா வந்து ஒரு சாதாரண லேடி கிடையாது. மாதா அப்படி நினைச்சிருந்தா இயேசு போகாதுன்னு சொல்லியிருந்தா கீழ்ப்படுகிற புள்ள ஆண்டவர் இயேசு ஒருவேளை கீழ்ப்படிஞ்சிருக்கலாம். ஆனால் மாதா அப்படி இல்லை, ஒத்துழைக்கிறாங்க, கூடவே நிற்கிறாங்க. இயேசுனுடைய பழியில் தன்னுடைய பழியாகவும் அதை அணைச்சிக்கிறாங்க. ஸோ ஒரு விதத்தில் பார்க்க போனால்
இது மாதாவுக்கு ஒரு மகிழ்ச்சி. ம். ஆ உலக மீட்பு பெற்றதனுடைய ஒரு மகிழ்ச்சி. கண்டிப்பா நம்ம ஃபாதர். சாதாரணமா வியாகுலமா தான மாதா ரொம்ப சேடா இருக்க மாரி காட்டியிருக்கோம். ஒருவேளை அவங்களுடைய மனித இயல்புல அவங்களுக்கு கண்ணீர் ம். இருந்திருக்கலாம், வேதனை இருந்திருக்கலாம். ம். அதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் நிச்சயமாக உலக ரட்சண்யத்துக்காக தன் மகன் கொடுத்திருந்த அந்த பலியை அவங்க வந்து ஒரு வீரத்தாயாக தான் அணுகியிருக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன். கண்டிப்பா ஃபாதர். இன்னும் ஒரு 2 பேர் வந்து தன்னுடைய பார்வையில் மாதாவுடைய வியாகுலத்தை பத்தி பேசறதுக்கு இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து நம்மளுடைய மேதகு மேனாள் பேராயரும், இன்னொருத்தவங்களும் ஒரு அம்மாவும் வந்து மாதாவினுடைய வியாகுலத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத பேசறதுக்கு இருக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஃபாதர். இன்று நாம் புனித வாரமான சனிக்கிழமையில் இருக்கின்றோம். இந்த சனிக்கிழமை நமக்கு ஒரு வெறுமையாக இருப்பது போல், துயரமானதாக இருப்பது போல் இருக்கும். ஆனால் இது வெறுமை அல்ல, துயரம் அல்ல. இதனால் தான் நாம் இந்த உலகம், இன்னும் மக்கள் அனைவரும் ஒரு நிலை வாழ்வை நோக்கி உண்மையான அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவமோடு இந்த பயணத்திலே நாம் இருக்கின்றோம். அன்னை வியாகுல அன்னையாக பயணிப்பது, அன்னையை பார்த்து துயரப்படுவதற்கு தேவை. அன்னைக்கு துயரம் நாம் செய்ய தேவையில்லை. இது போன்ற பல பெண்கள், பல அன்னையர்கள் இங்கு துன்பத்தில் இருக்கின்றார்கள். பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்கள் விருப்பத்திற்கு விடுவது, ஒழுக்க உணர்வோடு வளர்க்காமல் இருப்பது, இதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்நாட்களில் நமக்கு சொல்வார்கள், ஒழுங்கா படி, ஒழுங்கா சாப்பிடு, ஒழுங்கா படு, ஒழுங்கா நட, இப்படியெல்லாம் நம்மை சொல்லி ஆனால் இன்று அந்த ஒழுங்கு என்ற சொல்லாடல் எங்குமே இல்லாமல் போய்விட்டது. இதனால் பிள்ளைகள் தரிகெட்டு பப்பு பாற்று என்று சென்று இருபால் பிள்ளைகளும் ஆணோ பெண்ணோ அவர்கள் பிள்ளைகளை இழக்கும் நிலையில் கண்ணீரோடு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சில பிள்ளைகள் பெற்ற தாயை மதிக்காமல் அவர்களை திருமணமானவுடன் தெருவில் விட்டு விடுகிறார்கள். இப்படிப்பட்ட தாய்மார்களை பார்த்து நாம் கண்ணீர் விட வேண்டும். அவர்களுக்காக இந்த துயர பயணம் அல்ல இது, விடுதலைக்கான பயணம் என்பதை நாம் செய்வோம் என்றால், அந்த தெருவில் இருக்கும் ஒடுக்கப்பட்ட, ஓரங்கப்பட்ட மக்களுக்காக, குறிப்பாக பெண்களுக்காக நாம் இந்த பயணத்தை தொடர்ந்து பயணிக்க வேண்டும். சமூக அக்கறை, பொது நோக்கம் நமக்கு வேண்டும். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது அவருடைய விழுமியங்களை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். அந்த விழுமியங்களை தான் அன்னை விடாமல் பிடித்து கொண்டு இறுதி வரை, அந்த 7 துயரங்களிலும் அவள் விடாமல் இருந்தது. அவளுடைய அந்த அன்பு, நான் செய்து முடிக்க வேண்டும், என் பிள்ளை வெற்றி பெற வேண்டும், இந்த இறை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அன்னை பயணித்தாள். அதுபோல இந்த உலகம் உய்வடைய நாமும் அதே பாதையில் கடந்ததை மறந்து, துன்பம் என்பதை மறந்து, இது நிலை வாழ்வை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நாம் மகிழ்வோடு கொண்டாடப்பட வேண்டிய தருணம். ஆகவே நாம் நம் குறிப்பாக பெண்களுக்காக, பெண்கள் திறனாய்வு ஆளுமைக்காக இன்றைக்கு இருக்கும் இந்த பல துன்பங்கள் மத்தியிலும் அதை கடந்து நாமும் நிலை வாழ்வு பெற இறை இயேசுவின் விழுமியங்களை அன்னை கை கொண்டது போல நாமும் கை கொண்டு செயல்படுவோம். She was very happy her son was shedding his blood for the salvation of mankind. அப்பயே அவங்கள வியாகுலமாக தான் சொல்கிறோம். அது அப்படி தானே சொல்லணும், வேறு எப்படி சொல்கிறது? வியாகுலத்திலே ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா? துன்புறுவதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்குது. துன்புறுவதிலே ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு மகிழ்ச்சியாக தான் எடுத்துக்கணும். ஒரு வேதனை சொல்லும்போது அதை நம்மை உறுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இல்லாமல் நம்மை உருவாக்குகின்ற ஒரு நிலையாக அதை எடுத்துக்கணும். நம்ம உறுத்துகின்றத ஒன்றாக, அது நம்மை துன்புறுத்துகின்ற ஒன்றாக அல்லாமல் நம்மை உருவாக்குகின்ற ஒரு சக்தியாகத்தான் அதான் வியாகுலம். ரொம்பவே சிறப்பு ஃபாதர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நம்மளுடைய பேராயர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. வியாகுலம்ன்றத மாதா வந்து ஒரு துக்கமாக பார்க்கல அவங்க. அதை வந்து ஒரு மகிழ்ச்சியாக தான் பார்த்துருக்காங்க. இந்த உலகம் வந்து மீட்பு பெற்றிருக்கு, தன்னுடைய மகன் மூலமாக இந்த உலகம் வந்து மீட்பு பெற்றிருக்கணும். அந்த அம்மா பேசும்போது அவங்களும் சொன்னாங்க, மாதாவுக்கும் இயேசுவுக்கும் நம்மளுடைய துயரம்ன்றது தேவையில்லை, நம்மளுடைய அனுதாபம் தேவையில்லை, அது மூலயமா நம்மளுடைய மனமாற்றம் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை கேட்கும்போது கூட எனக்கும் விவிலியத்தில் இருந்த ஒரு பகுதி தான். இயேசு சொல்கிறார், நான் வந்து உங்கள் கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எனக்கு பண்ணுங்க போதும், நான் இல்லாத போது உங்கள் கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் எனக்கே செஞ்ச மாதிரி அப்படின்னாங்க. அது இது மூலமாக நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்போ நிகழ்ச்சியோட இறுதிக்கும் நம்ம வந்துட்டோம் ஃபாதர். இந்த சனிக்கிழமை நம்ம முடியும் போது இரவு நம்ம வந்து உயிர்ப்பு பெருவிழாக்காக ஆயத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு
இந்த 40 நாள் தவக்காலத்தினுடைய இறுதியாகவும், உயிர்ப்பின் கொண்டாட்டத்திற்கு ஒரு ஆரம்பமாகவும் நீங்க சொல்ல வர விஷயம் என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த 40 நாள் தவ நாட்கள் வந்து நிறைய நேரங்கள்ல நம்ம கிறிஸ்தவங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இது வருஷத்துக்கு ஒரு தடவை வர ஒரு நிகழ்வு. ம். அப்ப 40 நாள் நம்ம வந்து கறி சாப்பிடாம இருந்துடலாம், மீன் சாப்பிடாம இருந்துடலாம், 40 நாள் இது பண்ணலாம், அது பண்ணல, 2, 3 விஷயங்கள் பண்ணாம இருந்துட்டா, ஆ அனுசரிச்சாச்சு அப்படின்ற ஒரு பெருமிதம் நமக்கு வந்துருது. ம். என்ன பொறுத்தவரைக்கும், தவக்காலம் என்பது மனமாற்றத்துக்கான ஒரு காலம். ம். வெளியரங்கமா நான் வந்து பாத யாத்திரை போனேன், மொட்டை அடிச்சுக்கிட்டேன், காவி போட்டுக்கிட்டேன், இப்படியெல்லாம் சொல்றத காட்டிலும், வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சில விஷயங்களையாவது இந்த நாட்கள்ல வந்து நம்ம ம். விட்டுருக்கணும். இதுவரைக்கும் விடலைன்னா, இன்னைக்காவது நம்ம விட்டுறணும். ம். அப்ப ஆண்டவர் இயேசு சொல்லுவாரு, "நீ என்ன சாப்பிடுறன்றது உன்னை தீட்டுப்படுத்தாது. ம். உன் இதயத்திலேருந்து என்ன வெளியில வருது அப்படின்றது தான் உன்னை தீட்டுப்படுத்தும்." ம். அப்ப நம்மை தீட்டுப்படுத்துகிற ஏதாவது பொருட்காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம இதயத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா, ம். இந்த 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 புனித சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அத நம்ம விட்டுறணும். விட்டுறணும். அது 1. 2வது நம்மாலான உதவிய செய்யணும். ம். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொன்னார், நம்மாலான உதவியை ம். பிறருக்கு செய்கிறது, திருச்சபைக்கு நம்ம செய்கிறது. பைபிள்ல போட்டிருக்கு, நல்லதென்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருக்கிறது பாவம். பாவம். நல்லதென்று தெரிந்தும் செய்யாமல் இருக்கிறது பாவம் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால, நம்மளால முடிஞ்ச நன்மையை நம்ம செய்யணும். அது நம்ம ம். கண்டிப்பா செய்யணும். அடுத்தபடி நம்ம பார்க்கும்பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இந்த சிலுவை பாதை நடந்துட்டு இருக்கும்போது எருசலேம் பெண்களை சந்திக்கும்போது, சந்தித்து ஆறுதல் கூறுவார். ஆமா, அது ஆறுதல் கூறுறாரு நம்ம சொல்றோம். எனக்கு என்னமோ அவர் கலாய்ச்ச மாரி இருக்குது. ஏன்னா எருசலேம் பெண்கள சந்திக்கிறாரு. அவங்கலாம் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, "எனக்காக நீ அழாத, ம். தேவையில்ல. ம். அழுவணும்னா உனக்காகவும், உன் பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்க. ம். பச்சை மரத்துக்கு இந்த பாடுபடுத்துறானுங்களே, பட்டை மரத்துக்கு என்ன செய்வானுங்களோ இவனுங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. ம். பேசிக்கா என்ன சொல்றாருன்னா, "உன் அனுதாபம் எனக்கு தேவையில்ல. ம். உன் நீலி கண்ணீர் எனக்கு வேண்டாம். என்னைய பார்த்து அழுவுற அளவுக்கு நான் ஒண்ணும் அவ்வளோ போக்கத்து போல. ம். எனக்காக நீ அழ வேண்டிய அவசியமும் இல்ல. ம். நீ அழுவணும்னா உன் பாவங்களுக்கு அழு." ம். இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன், நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் பொழுது அழுது ஜெபிங்க, அழுது ஜெபிங்கலாம் சொல்றாங்க. ம். என்னை பொறுத்த வரைக்கும் அகைன் திஸ் இஸ் மை ஒப்பீனியன். பைபிளில் வந்து எங்கேயுமே ஆண்டவர் அழுது ஜெபிங்க அப்படின்லாம் சொல்லல. ம். அழுது ஜெபிக்கிறது வந்து ஒரு ஜெப முறையா ஆண்டவர் சொல்லல. ம். நம்பிக்கையோட ஜெபிங்கன்னு தான் போட்டிருக்கு. ஆமா. ஏற்கனவே ஜெபிக்கும் பொழுது பெற்று விட்டீர்கள் என்று நம்பி ஜெபிங்க. அப்புறம் பெற்று விட்டீர்கள் நம்பினா நன்றியறிதல் ஜெபமாக தான் இருக்க முடியுமே தவிர, அழுத ஜெபிக்கிறதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தில் கிடையாது. ம். ஆனால் அழுங்கன்னு எப்போ போட்டிருக்குன்னா, உங்கள் பாவங்களுக்காக அழுவுங்க, ம். செய்த துரோகங்களுக்காக அழுவுங்க. ம். முன்னாடியே இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், மனம் மாறி நற்செய்தியை நம்புங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இந்த தவக்காலம் நான் அனுசரிச்சிருக்கிறேன்னா எப்போ அப்படின்னு சொல்ல முடியும்னாக்க, ம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை நம்பி அதன்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன்னா, இந்த தவக்காலம் சிறப்பான தவக்காலமாக நான் அனுசரிச்சிருக்கிறேன்னு அர்த்தம். இந்த புனித வாரத்தை சிறப்பாக நான் அனுசரிச்சிருக்கிறேன்னு அர்த்தம். மனமாற்றம் ஒன்று கூட இல்லை, ஒரு துளி அளவு கூட மனமாற்றம் இல்லை. இந்த தவக்காலத்தில் நுழைந்தபடி தான் தவக்காலத்தில் வெளியில் போக போகிறேன்னு சொன்னால், இதை விட ஒரு பரிதாபக்கூடிய நிலை வந்து இருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி ஃபாதர். இந்த ஒரு சிறப்பான நாள்ல, இந்த சிறப்பான தெளிவுகளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக, பார்த்துட்டு இருக்க மக்களின் சார்பாகவும், மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி ஃபாதர். தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.